செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கல்வித்துறை முன்னேற்றத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் தலை சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாடு அரசின் செய்தி வெளியீடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 600 கோடியில் காலை உணவு திட்டம், ரூபாய் 436 கோடியில் திறன்மிகு வகுப்பறைகள், ரூபாய் 590 கோடியில் இல்லம் தேடி கல்வி திட்டம், ரூபாய் 101 கோடியில் ஆசிரியர்களுக்கு கை கணினிகள், 1887 கோடியில் அனைத்து வகை பள்ளிகளிலும் கட்டமைப்பு வசதிகள். கல்வித்துறை முன்னேற்றத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் தலைச்சிறந்து விளங்குகிறது. கல்வித்துறை முன்னேற்றத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் தலைச்சிறந்து விளங்குகிறது என தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிகளில் அமலுக்கு வரவுள்ள 3 புதிய உத்தரவுகள். பள்ளிக்கல்வித்துறை தகவல். வரும் கல்வியாண்டில் பள்ளிகளில் 3 புதிய உத்தரவுகள் அமலுக்கு வரவுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் இடையே போதை பழக்கம் அதிகமாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இடையே போதை பழக்கம் என்பது இருப்பதாகவும் கல்வித்துறைக்கு புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் பள்ளி வளாகங்களில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை, அதேபோன்று மாணவர்கள் பயன்படுத்துவதை முற்றிலுமாக தடுப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இரண்டாவதாக, தமிழகம் முழுவதும் 1,25,00,000 மாணவர்களுக்கு பெற்றோர் மொபைல் எண்களை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்கள் தினசரி செயல்பாடுகளை பெற்றோர்களுக்கு தெரிவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பள்ளிகளில் மத அடிப்படையிலான பிரச்சனைகள் வராத இருப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் அறிக்கை தமிழக அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த 3 விவகாரங்களும் பள்ளி திறந்த பிறகே அமலுக்கு வரும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிகள் திறப்பு எப்போது? இன்று ஆலோசனை. கோடை விடுமுறை முடிந்து பள்ளி திறக்கும் தேதி குறித்து தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் தலைமையில் 23/5/2024 ஆலோசனைக் கூட்டத்தில் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் மதிப்புமிகு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் மதிப்புமிகு தொடக்கக்கல்வி இயக்குனர் அவர்கள் கலந்து கொண்டனர். விரைவில் பள்ளி திறப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைதூர கல்வி படிப்புகளுக்கு இணைய வழி சேர்க்கை. இக்னோ பல்கலைக்கழகம் அறிவிப்பு. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இக்னோ சென்னை மண்டல முதுநிலை இயக்குனர் கே. பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு பல்கலைக்கழகமான இக்னோ பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி படிப்புகளுக்கு ஜூலை பருவத்துக்கான மாணவர் சேர்க்கை இணைய வழியில் தொடங்கப்பட உள்ளது. கலை, அறிவியல், வணிகம், இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பு, சட்டம், கல்வி மேலாண்மை, சமூக அறிவியல், தொழில்சார் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் www.igno.admission.samarth.edu.in என்ற இணையதளத்தை பயன்படுத்தி இணைய வழியில் ஜூன் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 31/5/2024க்குள் பள்ளிகளுக்கு பாடப்புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகம் வழங்க பள்ளிக்கல்வி இயக்குனர் உத்தரவு. 2024-25 கல்வியாண்டில் பள்ளி திறக்கும் நாளன்றே பாடப்புத்தகம் மற்றும் நோட்டு புத்தகம் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அரசு தலைமைச் செயலாளர் அவர்கள் நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.